இந்த வீடியோ வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் பேங்கர்ஸ், அனைத்து ஆஸ்பிரன்ஸும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் எஸ்பிஐ வைத்த ஜூனியர் அசோசியேட், அதாவது கிளர்க் எக்ஸாமில் கேட்ட 10 அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். இதுக்கு முந்தின பார்ட்ஸில் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? டிஐ சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டோம். சூப்பருங்க. இப்போ எல்லாருமே வந்து அனைத்து ஆஸ்பிரட்டும் சொல்கிறேன், இதை ரொம்ப நேரம் படிக்க ஸ்பெண்ட் பண்ணாமல் டைரெக்டாக கேல்குலேஷனில் இறங்குறதுனால நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்த உடனே வந்து ஓகே இது என்ன பிரின்சிபலா அப்படின்னு ஒரு சால்வ் பண்ணுற மாதிரியே யோசிக்கிறீங்க இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் எப்படி வந்து டைமை கட் ஷார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க, இந்த சம்ம முதல்ல எழுதணுமானே யோசிப்பாங்க. அதனால படிக்கும் போதே சால்வ் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன். எ மேன் இன்வெஸ்டட் 16,000. சரி, அட் த ரேட் ஆஃப் 12.5%. நல்ல வேல்யூவா? நல்ல ரவுண்டாக தானே இருக்கு. ஓகே, ஏன்னா இதை டபுள் பண்ணா 25 வந்துடும். அதனால ஒரு வேல்யூவை பார்க்கும்போதே இந்த சம் ஈஸியாக கஷ்டமான ஓரளவுக்கு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடணும். நீங்கள் பழக குறிப்பாக நம்ம கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், சில வேல்யூலாம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஃப்ரெண்ட் மாதிரி தெரியும். எஸ், அந்த மாதிரி தான் 12.5. ஓகே, 12 ஃபார் சர்டைன் இயர்ஸ் ஏதோ அமௌண்ட்ல போடுறாரு. சரி, இது எஸ்ஐயா சிஐயா அப்படின்னு நிறைய பேர் மண்டக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பீங்க. எதுவுமே கொடுக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் போடுறாரு. 12 வட்டி பர்சன்ட்ல 16,000 போடுறாரு. ஏதோ வருஷத்துக்கு போடுறாரு. எவ்வளோ வந்து சேருது? கடைசியில் 32,000 வந்து சேருது. அப்போ எத்தனை வருஷத்துக்கு போட்டாருன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்களேன், அப்படியே டபுள் ஆயிருக்கு. பாருங்க, டபுள் ஆயிருக்கு. நீங்க 16,000 போடுறீங்க, 32,000 வந்திருக்குன்னா என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. டபுள் ஆயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? டபுள்னாலே எவ்வளோ பர்சன்ட் ஏறுது? 200% ஏறுதுன்னு சொல்லியிருக்கேன். 200%. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட் ஏறுது? 12% ஏறுது. அப்ப எத்தனை வருஷத்துக்கு 200 ஏறி இருக்கும்? ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன நான் கரெக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக ஆஸ்பிரன்ஸ் டபுள் ஆகிருக்கு இல்லையா? டபுள் ஆகிருக்குன்னும் போது நம்ம வந்து வட்டி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். வட்டி தான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வேல்யூவா 200%-ஆக மாறி இருக்கு. இங்கே இருந்தது இங்கே வரும்போது 200%-ஆக மாறி இருக்கு. ஓகே, நான் இப்போ ஒரு 80 கிலோவில் இருக்கேன்னா 160 கிலோ ஆகியிருக்கேன் அப்படின்னும் போது டபுளாக மாறி இருக்கேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சேர்ந்தது எவ்வளோ? இன்னொரு 100%. 100 கிலோ இருந்தவன் 200 கிலோ ஆயிருக்கான்னா டபுளாக தான் ஆயிருக்கான். பட் வட்டி எவ்வளோ போட்டிருக்கு? 100% தானே போட்டிருக்கு. அப்போ இது 100%. கரெக்ஷன் பண்ணிங்க. 100% மாதிரி ரெகுலராக கேட்பாங்க. டபுளாக இருக்கனாலே 100%ன்னு போட்டுருங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12.5 சேர்ந்து எத்தனை வருஷத்துல 100% ஆகும்? வட்டி மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதனால தான் 100 போட்டிருக்கேன். இப்போ இதை மைண்ட்லேயே போடணும். 100ல் 250 இருக்கு இல்லையா? 100ல் 250 இருக்கு. எத்தனை 25 இருக்கும்? அப்போ 4 25 இருக்கும் இல்லையா? 100ல் 250னா ஒரு 50லையும் 2 25. அப்போ 4 25 இருக்கும். 25 பாதி ஆக்கினா தான் நம்மால் வருவார் 12. அப்போ 8 12 இருக்கும். இது நல்லா பழகிக்கிங்க. 100ல் 4 25 250 8 12 இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் பார்த்தாலே அடிக்காமே சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆப்ஷன் சி. எஸ், ஆன்சர்லாம் இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி. ஸோ இந்த பிடிஎஃப்லாம் நான் நம்ம கோர்ஸில் கொடுத்துருவேன். கோர்ஸில் வந்து வாங்கினா ரெகுலராக பிடிஎஃப் வந்துடும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கலாம் இதே கொஸ்டின் பேப்பர் வச்சு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. Next question. The average weight of 10 persons in a group is 50. ஆவரேஜ்னால நம்ம எப்படி போடணும்? முதலில் இந்த எக்ஸ் மெத்தட், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஆவரேஜ் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் குரூப்பில் இல்லையா? ஆனால் இது ரொம்ப பெருசாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 person group is 50 kg. அப்போ 10 எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு பர்சன் குரூப்பை விடுறாரு. அப்போ ஓகே, அப்போ 10 எப்படி பிரிக்கலாம்னா 9 1ன்னு பிரிக்கலாம். சரியா? 9 1ன்னு பிரிக்கலாம். ஏன்னா 9 பேர் ஒருத்தவங்க போறாங்க. அந்த 10 person குரூப்ல ஒருத்தவங்க போறாங்கன்னும் போது அடுத்து பிரிச்சு காமிக்கணும். 9 1 பிரிச்சு காமிக்கணும். அதனால தான் இந்த பிரிப்பு. இது நம்ம டீட்டெயிலாக மிக்சர் அலிகேஷன்லாம் நடத்திருப்போம். இங்கே எக்ஸாம் கொண்டு போயிடுறேன். சரியா? எஸ், செகண்ட் கொஸ்டின் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? எஸ், ஓகே. 9 1 10 person அப்போ 9 1 சேர்ந்தா 10% ஆவரேஜ் வந்து 50. எஸ், நடுவில் போடுவோம். பர்சன் லெஃப்ட் த குரூப். அப்போ ஒருத்தர் போயிட்டாரு. இப்போ இது ஒருத்தர் போயிட்டாரு. அந்த ஆவரேஜ் ஆஃப் த வெயிட் டிக்ரீஸ்டு பை 1. அப்போ 50 இருந்தது. ஒருத்தர் போன அப்புறம் 9 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ? 49. 1 குறையுதாமா. அப்போ இவரை போனவரோட வெயிட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? 50 - 49 is 1. 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 தான் இருக்கு. அப்போ 9 இருக்க வேண்டிய இடத்துல 9 தான் இருக்கணும். 50 இப்படி போதுன்னும் போது 49 50ன்னு இப்படி அதிகமாகும் பொழுது இதுவும் அதிகமாக தான் ஆகணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் த பேசிக்ஸில் இன்னும் டீட்டெயிலாக நடத்திருப்பேன். ஸோ 59 தான் இந்த குரூப்பை விட்டு போனவரோட வெயிட். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம்.
எஸ், ஓகே. இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? குரூப்பை விட்டு போனவரோட ஏஜ் வந்து கிலோ வந்து 59. இப்போ அவர் வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்க பாருங்க. 1 நியூ பர்சன் ஜாயின்ஸ் த குரூப் ஆஃப் த ரிமைனிங் பீப்புள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் போயிட்டாரா, அப்போ 9 பேரோட ஆவரேஜ் வந்து 9 பேரோடைய. அப்போ இவர் எது கண்டுபிடிச்சோம்? சரி வாங்க கடைசியில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்குது ஆஃப் த லெஃப்ட் குரூப் பற்றி கேட்குறாங்க, அதனால வருத்தப்படாதீங்க. 9 பேர் ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் 9 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ? 49. இப்போ ஒரு நியூ பர்சன் ஜாயின்ஸ் த குரூப். அப்போ அவரை ஒன்று போடுங்க. ஜாயின்ஸ் த குரூப். அவரோட வெயிட் எனக்கு தெரியல, ஆனால் 9 பேரோட ஆவரேஜ் எனக்கு தெரியும். ஜாயின்ஸ் த குரூப் அண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த பிகம்ஸ் 52. அப்போ இப்போ நடுவில் 52 போடுங்க. ஓகேவா? 52 டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? எக்ஸ் மெத்தடில் டிஃபரன்ஸ் எடுத்தா 3. அப்போ 1 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குன்னா 1 3s are 3, 9 3s are 27. இப்படி அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ ஆட் பண்ணால் 79. அப்போ குரூப்பை விட்டு போனவரோட வயது 59 கிலோ. குரூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணவர் 79. இப்போ என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ். அதை ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகே பண்ணலாமா? டிஃபரன்ஸ் எடுத்தால் 20. ஆப்ஷன் இ. ஸோ நார்மலாக பண்ணுற அதே மெத்தட் தான் நான் 2 வாட்டி பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இது எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பர்னும் போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க தான், உங்களை எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வைப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஓகே, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 minutes அப். ஓகே, 6 minutes அப். நம்ம எக்ஸாம் ஓரியன்டட்னால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் டு பி ரெஸ்பெக்டிவ்லி. சூப்பரான சம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் போடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, இங்கே ஏபிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:3. இங்கே ஏ:C கொடுத்துருக்காங்க 2:3. அந்த தெரியுத டிஃப்ரென்ஸ் உங்களால் ஒன்றா எழுத முடியாது. ஏ:பின்னு எழுதி 1:3ன்னு எழுதுவீங்க. ஆனால் ஏ:Cன்னு தனியாக எழுதக்கூடாது. ஒரே 3 பேருக்கும் ஒரே ரேஷியோ வந்தால் தான் உங்களால் கம்பேர்லாம் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது படிக்காதீங்க. நான் ஒரு சிலதுக்கு வந்து ஃபுல்லாக படிங்கன்றேன், ஒரு சிலதுக்கு ஃபுல்லாக படிக்காதீங்கன்றேன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது மாறும். அது அந்தந்த டாப்பிக்கை பொறுத்து. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன் நான் ஃபுல்லாக படித்தாலே ஆன்சர் வந்துரும்னு சொன்னேன்னா, இந்த கொஷின் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு வாக்கில் அப்படியே ஃபுல்லாக முடியுது பாருங்க. அப்படியே இங்கே ஆரம்பிச்சு அப்படியே போய் இங்கே முடியுது. அப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டா பார்த்தே நம்ம சொல்லிட்டோம். ஓகே 100% 12.5 அடிக்கணும்னு. பட் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணாதான் வருது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான கொஷின் டைப் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஏக்கும் சிக்கும் எவ்வளோ ரேஷியோ? 2:3. புரியுதா? ஏக்கும் சிக்கும் இங்கே பாருங்க, ஏக்கும் சிக்கும் 2:3. இப்போ இது நல்லா இல்லை பார்க்க, நாட் கம்ஃபர்டபுள் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றா ஆக்கணும். எப்படி சார் ஒன்றா ஆக்கலாம்னா சிம்பிள். ரெண்டுத்துக்கும் காமனாக யார் இருக்கா? ஏ:பிக்கும் ஏ:Cக்கும் காமனாக ஏ தான் இருக்காரு இல்லையா? அப்போ ஏவை ஒரே வேல்யூவாக மாற்றிருங்க. எப்படின்னா இங்கே 1 இங்கே 2ன்னு இருக்கு. 1 2 ஆக்கிடலாமா? எப்படி அப்படின்னா 1 2s are 2, 3 2s are 6. இங்கே பண்ணால் இங்கேயும் பண்ணும். A2 இருந்துச்சுன்னா அப்படியே நான் 2:3ன்னு இப்படி போட்டுருவேன். A2 இருந்துச்சுன்னா 2:3ன்னு அப்படியே ஏசிக்கு போட்டுருவேன். அப்போ 1 2 ஆக்கணும்னா 3 2s are 6. அவ்வளோதான். அப்போ 2:6:3 தான் ஒரே ரேஷியோ. இப்படி ஆக்கிட்டிங்கன்னா சம் சிம்பிள் ஆகிடும். புரியுதா? ஏபிசிக்கு அப்படியே ஒரே லைன்லேயே வந்துச்சுன்னா சிம்பிள் ஆகிடும். ஸோ 2:6:3 தானே ரேஷியோ. இப்போ இதை வச்சு சம்ம முடிச்சு விட்றோம் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, இது வரைக்கும் முடிச்சோமா? இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் சி இஸ் 2s சொல்லிட்டாங்களா? இங்கே பாருங்க, இது ஏவோட ரேஷியோ தான், எனக்கு ஏஜ் இல்லை ரேஷியோ. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்போ ஒரு பாயிண்ட் வருது டிஃபரன்ஸ். அந்த ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இவங்க 2 yearsன்னு சொல்கிறாங்க. 2 yearsன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸை தான் 2 yearsன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏபிசி 14 years hence. சரி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சம் பார்ப்போமா? சம் என்ன? 8 11 ஒரு பாயிண்ட் வந்து 2ன்னு சொன்னோமா? அப்போ 11 பாயிண்ட் என்னவா இருக்கும்? 11 பாயிண்ட் வந்து 22 இருக்கும். 22 years இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சம் எப்படி போகுது? ப்ரெசன்டேஜ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 14 years hence. அப்போ 14 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கும் 14 வயசு கூடும், இவருக்கும் 14 வயசு கூடும், இவருக்கும் 14 வயசு கூடும் இல்லையா? அப்போ 3 times 14 ஆட் ஆகுது. எவ்வளோ? 40 30 12 42. அப்போ இது கூட 42 ஆட் ஆகும், விச் இஸ் 64. ஆப்ஷன் சி வந்துருச்சா? எஸ், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். இந்த டெக்னிக் மட்டும் தெரியணும். 2 ரேஷியோவை ஒரே ரேஷியோ ஆக்குற டெக்னிக் தெரியணும். அப்புறம் அதை வச்சு சம்மை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் அவங்க பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா அந்த எஸ்பிஐனே நிரூபிக்கிறாங்களே, நாங்களாம் வித்தியாசமாக தான் கேட்போன்னு. இங்கே முடிச்சுக்கலாம்ல. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் சினாலே
யார் கரெக்டாக போடுறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட் ஒரு சில பேர்லாம் ஆப்ஷன்லேருந்துலாம் எடுத்து போடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆன்சரை 14 இயர்ஸ் கூட்டிட்டு வாங்க எல்லாருக்கும். ஸோ 3 பேருக்கு 14 இயர்ஸ்ன்றதுனால நான் 3 × 14 பண்ணிட்டேன். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 64. குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 minutes அப். ஓகே, தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து பார்த்தவுடன் போடக்கூடிய கொஸ்டின். அதாவதுங்க, இப்போ திடீர்னு எக்ஸாமில் டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போகிறாங்கன்னு போது நீங்கள் என்ன பண்ணணும்னா தள்ளிக்கிட்டே வரணும். நிறைய பேர் ஆர்வப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. நான் ஏஜஸ் தரவா படிச்சிட்டேன், கோர்ஸில் ஏஜஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஏஜஸ் வந்து நான் பார்த்தோம், எல்லா ஏஜஸமும் நான் போட்டுருவேன், இதை அட்டன் பண்ணுவாங்க. ஏஜஸ் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான், பட் இது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், தள்ளி தள்ளி அதை விட ஈஸியானதை கண்டுபிடிச்சி போடணும். இப்போ இது பாருங்களேன், இங்கே பாருங்க, ரேஷியோ ஆஃப் லென்த் டு பெரிமீட்டரா? அப்போ இது லென்த்து, இது பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர்னா என்ன? 2 லென்த்து ப்ளஸ் பிரெத்து. ஓகே, ரெக்டாங்கிளா? அதான் 2 லென்த்து ப்ளஸ் பிரெத்து, அதானே பெரிமீட்டரு. கரெக்டா? கரெக்டாக தானே போடுறேன். அப்போ லென்த்து 1ன்னு சொல்லிட்டாங்க, லென்த் என்ன சொல்லிட்டாங்க? 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் லென்த்து 1 தான் வரும் வேல்யூ இல்லையா? அப்போ இது எப்படி 3 ஆகுது? 2 × சம்திங் தான் 3 ஆயிருக்கு. ஃபார்முலா என்ன சொல்லுது? ட்வைஸ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் தான் பெரிமீட்டர்னு சொல்லுது. அப்போ 2 டைம்ஸ் என்னங்க? 3. 2 டைம்ஸ் 1.5 தானே 3. புரியுதா? 2 டைம்ஸ் 1.5 தானே 3. அப்போ இங்கே 1 வரைக்கும் லென்த் கொடுத்துட்டாரு. அப்போ பிரெத் எவ்வளோ வந்தால் 1.5 வரும்? 0.5. புரியுதா? நம்ம ஆக்சுவல் வேல்யூஸ்குள்ளே போகலை, ஃபார்முலா வச்சு அப்படியே மூவ் பண்ணுறோம். லென்த்து 1 எடுத்தும் போடலை, அப்படியே தான் டீல் பண்ணுறோம். லென்த்து 1, பெரிமீட்டர் 3னா பெரிமீட்டர் வந்து 2 லென்த் அண்ட் பிரெத், 2 டைம்ஸ் லென்த் அண்ட் பிரெத். அப்போ 2 × 1.5 தான் 3. அப்போ இந்த ஏரியா 1.5 வரும், லென்த் ஆல்ரெடி 1, அப்போ இவரு 0.5. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பிரெத் எவ்வளோ நம்ம கதையில்? இப்போ 0.5. ரேஷியோனா டிவிஷன். டு பெரிமீட்டர் எவ்வளோ? பெரிமீட்டர் தான் ஆல்ரெடி 3ன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் திருப்பிலாம் கண்டுபிடிக்கூடாது, 3 தானே பெரிமீட்டர். எஸ். அப்போ என்னது இதோடைய எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸா? இல்லை, எத்தனை டைம்ஸு? 0.ங்க கஷ்டமானதெல்லாம் போட்டு டக்குன்னு ஈஸியானது குழம்பு இல்லையா? 6 டைம்ஸ். 6 டைம்ஸ். 6 டைம்ஸ் 1:6. ஸோ எடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா 4 சொல்கிறாரு. கரெக்டாக போட்டிருக்காரு, நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார், கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 1:6. ஸோ இதெல்லாம் வந்து குவிக் கொஷின்ஸ், பார்த்தவொடனே அடிக்கக்கூடிய கொஷின்ஸ். அதனால் இதெல்லாம் டக்குன்னு மார்க் எடுத்துங்க. ஸோ ஃபிஃப்த் கொஷின் வில் பி ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர், ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம். ஜாலி, போட்டில் போகிறோம். எஸ், சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பக்காவாக எடுத்து எழுதிக்கங்க, ஏன்னா டக்குன்னு குழம்பிடும். ஸ்பீட் ஆஃப் அ போட் வந்து 36, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து 4. இஃப் த போட் டேக்ஸ் 24 minutes மோர் டைம். இந்த மாதிரி டைமை வச்சு சொன்னாங்கன்னா ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் டைமுக்கு மாற்றணும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது தான் வந்து பேசிக் ஃபார்முலா, நம்ம டிடிஎஸ் டாப்பிக்கில் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ அவங்க டைமை வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது டைமை வச்சு ஃபார்முலாவை ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 24 minutes. ஒரு மினிட்னா என்னது? 60 செகண்ட்ஸ். சாரி, ஒரு ஹவர்னா 60 minutes. அதனால நான் 60ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம சம் எல்லாமே ஹவர்ல இருக்கு. அதனால 24 minutes 24/16 மாத்தினா ஹவரா மாறிடும். ஓகே, இப்போ டைம் போட்டோமா? டைம் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இது என்ன டிஸ்டன்ஸ் போயிருக்கு? டு கவர் எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸை மேலே போடுங்க, கீழே இப்போ என்ன போகணும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ அதாவதுங்க, இது 24 நிமிஷம்ன்றது ஒரு டிஸ்டன்ஸை கடக்கிறத பற்றி பேசல. அப்ஸ்ட்ரீம்ல கொஞ்சம், டவுன் ஸ்ட்ரீம்ல கொஞ்சம். அதாவது தண்ணி மேலே ஏறுது, தண்ணியிலேருந்து இறங்குது. ஓகே, ஐ மீன் தண்ணியை எதிர்த்து செய்யல போகுது, அப்புறம் தண்ணியோட வாக்கிலே ஃப்ளோலே வருது. இது டீட்டெயிலாக போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், என்ன ஏதுன்னு படம்லாம் வரைஞ்சி ஜாலியாக காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங்லாம் கீழே வந்து ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீமில் போகும்போது என்ன பண்ணும்? தண்ணியை எதிர்த்து போகுதுன்னும் போது போட்டோட ஸ்பீடை தண்ணி வந்து குறைச்சி விட்டுரும். அப்போ போட் மைனஸ் ஸ்ட்ரீம் தண்ணி இஸ் 32ன்னு போடணும். அப்ஸ்ட்ரீமில் போகிற எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு இதான் ஸ்பீடு. அடுத்து ஸோ இப்போ 24 minutesன்றது என்னங்க? மோர் டைம் அப்படின்னு கொடுத்தா, இந்த மோர் டைம், லெஸ் டைம் இதெல்லாம் கொடுத்தா டிஃப்ரென்ஸை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இதுக்கான டைமை விட இதுக்கான டைம் இவ்வளோ கம்மின்றாங்க. ஸோ இதான் ஃபார்மேட். ஓகேவா? அதனால நம்ம அப்படியே போயிடலாம். அடுத்து வந்து 2x டிஸ்டன்ஸ் என்ன போறாரு? டவுன் ஸ்ட்ரீம் போறாரு. டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது அப்படியே படிக்கட்டு இறங்குற மாதிரி அப்படியே ஸ்பீடாக போவாங்க. ஸோ சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை கொண்டு வரதாங்க கஷ்டம். போட்டு சம் ஆகட்டும், இல்லை ட்ரெயின் சம் ஆகட்டும், எல்லாமே இந்த முதல் ஈக்குவேஷனுக்கு தான் மண்டையை பிச்சுக்கணுமே தவிர அப்புறம்லாம் ஈஸியாக இருக்கும். எப்படி 4 டேபிள் அடிக்கலாமா ஜாலியாக? இங்கே பாருங்க, 4 டேபிளா 8 டேபிளா? 4 8. ஓகே, 4 டேபிள். 10 4s 40, 8 4s 32, 15 4s 60. இப்போ இது அடிக்கலாமா? 5 3s 15, 8 3s 24. ஜாலியாக இருக்குல்ல அடிக்கிறதுக்கு. எப்பவுமே கேன்சலிங் ஒரு ஹை தருது.
மேக்ஸில் எப்பயுமே அந்த கேன்சலிங் மட்டும் ஒரு ஜாலியாக இருக்கும். ஓகே அப்பாடா பெரியலாம் இல்லைப்பா குறைஞ்சிருச்சுன்னு. ஓகே ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒன்றும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x கேட்குறாங்க. சரி கண்டுபிடிச்சிரோமா, கிராஸ் மல்டிப்ளை 10x. என்னங்க 10x மைனஸ் 16xலாம் வருது, தப்பு விட்டோமா பாருங்க. ஓகே 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 புரியுது 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 புரியுது. என்ன சார் புரியுது அப்படின்னு கேட்குறீங்களா? சி இது வந்து டிஃபரன்ஸ் தான் இது கொடுத்தாங்க. சி அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இவரை விட இவர் இவ்வளோ அதிகம். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆர்டரை மாத்திட்டு இருப்போம். ஓகேவா? ஏன்னா என்ன சொன்னாங்க, டைம் தானே கேட்டாங்க. டைம்ன்றது 24 நிமிஷம்னா எதுக்கு டைம் அதிகமாக இருக்கும்? அப்ஸ்ட்ரீமுக்கு டைம் அதிகமாகுமா இல்லை டவுன் ஸ்ட்ரீமுக்கு டைம்? ஆமாம் அப்ஸ்ட்ரீமுக்கு தானே அதிகமாகும். கரெக்டாக தானே போட்டிருக்கோம். அப்ஸ்ட்ரீமுக்கு தான் டைம் அதிகமாகும், டவுன் ஸ்ட்ரீமுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். அப்போ இதான் முன்னாடி வரணும். இருங்க, எக்ஸ் பை அப்ஸ்ட்ரீம்னும் போது மைனஸ் பண்ணணும் ஸ்பீடு. கரெக்டு தான், கரெக்டாக தாங்க பண்ணியிருக்கோம். 2x அதெல்லாம் கரெக்ட் தான், கான்செப்ட்லாம் பக்காவாக தான் இருக்குது. அப்போ கேன்சலிங் 8 4 32, 10 4 40, 15 4 60, 5 3 15, 8 3 அதுவும் கரெக்டு தான். அப்போ 10 மைனஸ் 16 வருது, 10x மைனஸ் 16x பை 80. ஒரு நிமிஷம் இருங்க, 10 4 40 to downstream. Oh, sorry, very sorry for taking your time. இங்கே பாருங்களேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே 2x நானா தெரியாமல் இப்படி படிக்கும்போது x கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமா, டவுன் ஸ்ட்ரீம் அப்படி கண் அப்படி போயிடுச்சு. டவுன் ஸ்ட்ரீம் 2x அப்படி போயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க கேட்கறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x, சாரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2x. அப்போ x கிலோமீட்டர் தான் போறாரு, இதுதான் ஆத்தோடைய லென்த்து. போகும்போது எக்ஸ் அப்ஸ்ட்ரீம்லையும் வரும்போது டவுன் ஸ்ட்ரீம்லையும் போறாரு. அப்போ இங்கேயும் எக்ஸ் தானே இருக்கும், இங்கேயும் எக்ஸ் தானே இருக்கும். சாரி ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அதனே பார்த்தேன் தப்பா வராதே அப்படின்னு பார்த்தேன். 10x மைனஸ் 8x என்னங்க, 10x மைனஸ் 8x இஸ் 2x டிவைடட் பை 8 into 10 என்னது 80, அவ்வளோதான். எஸ் ஓகே சூப்பர். இங்கே என்னது 8/5, அவ்வளோதாங்க. அழகாக வருது பாருங்க. 1 2 is 2, 4 2 are 8, 1 5 is 5, 1 5 is 5 is 16. x equal to 4 into 16 எவ்வளோ, 4 into 16 எவ்வளோ, 64. x 64னா 2x வந்து 128. தட்ஸ் இட். ஓகேவா? நல்ல ஒரு அழகான ஒரு சம். நம்ம ஒரு கேர்லெஸ்னஸ்னால அப்படி பண்ணிட்டோம். ஓகே சூப்பராக நோட் பண்ணிங்க. 5th கொஸ்டின். ஸோ 17 minutes முடிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது பாஸ் வந்தனா நீங்கள் கொஞ்சம் தள்ளிங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததும் அதே மாதிரியே ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். பட் திஸ் டைம் இட் இஸ் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட், கோர் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட். டூ எ மேன் கவர்ஸ். இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்குது, விட்டுலாமே என்ன டி ப்ளஸ் 32லாம் வருதுன்னு விட்டுலாமே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை பார்த்தே ஆன்சர் சொல்லட்டுமா? பார்த்தே ஆன்சர், ஏன்னா இது அந்த கொஸ்டின் ஈஸி, அதனால சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து 2 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாரு. ஒன்று வந்து டின்றது, இன்னொன்று டி ப்ளஸ் 32. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? 32 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் டேக்கன் பை த மேன் டு கவர் தீஸ் 2 distances இஸ் 2 hours. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏதோ நேரம் ஆயிருக்கு, இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏதோ நேரம் ஆயிருக்கு. ஆனால் இந்த 2 நேரத்துக்குமான டிஃபரன்ஸ் 2 hours. புரியுதா? டி ப்ளஸ் 32 பயணத்துக்கு ஒரு நேரம் ஆயிருக்கும், டிக்கு ஒரு நேரம் ஆயிருக்கும். அந்த 2 நேரத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் வந்து 32, 2 hours. அப்போ அந்த டிஃபரன்ஸ் எதனால நடந்துச்சு? ரெண்டுத்துக்குமான நேர டிஃபரன்ஸ் தூர டிஃபரன்ஸ் எவ்வளோ? 32. இந்த எக்ஸ்ட்ரா 32 hours, எக்ஸ்ட்ரா 32 கிலோமீட்டர்னால தான் அந்த 2 hours ஆயிருக்கு இல்லையா? ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் அதை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இதுலயும் டி இருக்கு, இதுலயும் டி இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 32 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை கடப்பதனால தான் 2 hours எக்ஸ்ட்ரா ஆகுது. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? 32 கிலோமீட்டரை கடக்க 2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப ஸ்பீடு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். 32/2 is 16 ஈஸிலி வித்தவுட் எனி கால்குலேஷன். சரியா? இது ஒரு ட்ராப் மாதிரி தான். பார்த்து எல்லாம் என்ன இது நம்ம அப்புறம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போற டைம்ல ஒருத்தர் இருங்க பாய்ன்ற மாதிரி இது என்ன டிஃபரன்ஸ் 2 hours ஸ்பீட் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்படி சரியா? அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து தள்ளிடுறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாருங்களேன் அம்சம். ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் கொஸ்டின், நல்லா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே, பிஸ்னஸ் கொஸ்டின் ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் போட்டு தான் ஆகணும். பி இன்வெஸ்டட் 15,000. அப்போ பி கியூன்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஆர் ஏதாவது வராரா? இல்லை, பி கியூன்னு 2ஆக பிரிச்சுட்டு அப்படியே போடுங்க பார்ப்போம். அப்படியே கணக்கு வழக்கு எழுதுங்க பார்ப்போம். பி இன்வெஸ்டட் எவ்வளோ? 15,000. பி 1000 எல்லாம் கேன்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்னஸ் ஆஃப்டர் 7 months.
அண்ட் ஆஃப்டர் 7 months Q joined him வித் அ சர்டைன் அமௌண்ட். எவ்வளோன்னு தெரியல, Q ஜாயின் பண்ணுறாரு, எவ்வளோன்னு தெரியல. நிறைய பேர் எக்ஸ்ன்னு வைப்பாங்க, நான் Qனே வைங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்ன்னு வச்சுட்டு கடைசியில் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் பியா கியூவா அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக வைக்கும் போதே கியூவோட அமௌண்ட்டை Qனே வச்சிடலாம்ல. எஸ், அட் எண்ட் ஆஃப் த இயர், ஓ முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு. அப்போ எண்ட் ஆஃப் த இயர்னும் போது இவர் 12 மாசத்துக்கும் இவர் போட்டிருக்காரு. ஏன்னா 15,000 அவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டாரு. அப்ப 12 மாசத்துக்கும் அந்த 15,000ன்றது உண்டியல்ல தான் இருக்கு. பட் ஹீ கேம் ஒன்லி ஆஃப்டர் 7 months. அப்ப 7 மாசத்துக்கு அப்புறம் பிசினஸ்குள்ள வராருன்னா ஒரு வருஷத்துல 5 மாசம் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. புரியுதா? 7 மாசம்னா ஜூலைக்கு அப்புறம் தான். இவர் ஜனவரியிலே வராரு, 7 ஃபுல் வருஷம் இருக்காரு. இவர் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் வராருன்னா ஆகஸ்ட்ல தான் ஸ்டெப்பின் ஆகுறாரு. ஸோ 5 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாசம் தான் இருக்கிறாரு. ஓகேவா? எஸ். இல்லைன்னா 12 - 7 = 5. அவ்வளோதாங்க. அப்போ அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் அந்த டாப்பிக்கில் கிளியராக சொல்லியிருப்போம். ஒருத்தவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான்றதை பொறுத்து தான் அவனுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ பிரியும். அப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு போட்டுட்டோம், மல்டிப்ளிகேஷனில் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு போட்டுட்டோம். அப்போ இந்த ரேஷியோ தான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஆன்சர் ப்ராஃபிட் என்னது 3:1. அதை மேட்ச் பண்ணுங்க அப்படியே. அதாவது இது வந்து அப்படியே ஒரு செயின் ரூல் மாதிரி தான். இது 3ஐ குறிக்கிறது, இது 1ஐ குறிக்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன கேட்பாங்க? Q கேட்பாங்க. அப்போ 3 இதுனா 1 எவ்வளோங்க? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஓகே, 3 ஆல் அடிச்சிடலாமா? 1 3 is 3. ஸோ 3 இதுனா 1 எவ்வளோ? 3 ஆல் அடிச்சிங்கன்னா 4 வருதா? 4 3 12. ஓகே, அப்போ 3 இவ்வளோன்னா 1 எவ்வளோ வருது? 1 வந்து 60,000 வருது. அப்போ இது என்ன வந்திருக்கணும்? 60,000 இந்த சைடு. அப்போ 5Q வந்து 60,000. 5Q 60,000னா 1Q எவ்வளோ? 12,000. முடிஞ்சுது. அதெல்லாம் டிவிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பார்த்தே சொல்லணும். சி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 7th கொஸ்டின். ஓகேயா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் ஜாலியாக இருக்கும் எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐஇஎஸ், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் இந்த மாதிரி ஷேர்ஸ், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். எஸ். டைம் அண்ட் ஒர்க் எனக்கு பிடிச்ச டாபிக். எஸ். A and B டூ, ஏன்னா அழகாக அப்படியே போடலாம். A and B டுகெதர், finish a piece of work in 12 days. Whereas B alone took 6 days more than the time taken by. ஓகே, சாரி, கொஞ்சம் தப்பா இட போட்டேன், கஷ்டமான சம்பவம். பாருங்க, ஏன் பி 12 நாள், பி மட்டும் என்னன்னா ஏன் பி சேர்ந்து 12 நாள் பண்ணாங்களா, அதை விட 6 நாள் மோரம். அப்ப அது என்ன நமக்கு பண்ண தெரியாதா? நம்ம என்ன ஒரு 6 கூட கூட்ட மாட்டோமா? 12 கூட 6 கூட்டினா அது 18. அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்பாங்க? ஏபி கொடுத்துட்டு ஏ கொடுத்தா என்ன உலக அதிசயமா இது? தான் கேட்பாங்க. அதான் கேட்குறாங்க. எஸ், சிம்பிள். இந்த மாதிரிலாம் வந்தால் வந்து விடவே கூடாது. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் 12க்கும் 18க்கும் தெரில சார்னா பிரிச்சிடணும். 2 6 இது 3 6 ஆர் 18. அப்போ 6 கண்டிப்பாக எல்சிஎம்மில் இருக்கும். மீதி 2க்கும் 3க்கும் மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதுமானது. 36 தான் எல்சிஎம். எஸ். அப்போ எஃபிஷியன்சி எப்படி ஃபில் பண்ணோம்? 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். இது காமனாக எடுத்துட்டீங்க, அதை விட்டுருங்க. 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 2. எஸ். ஓகே. அப்ப ஏபியோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? அப்ப பியோட திறமை 2, ஏ சேர்ந்தா 3 ஆகுதுன்னா ஏ வந்து ஒரு திறமை. அப்ப ஒரு திறமையை வச்சுட்டு எப்ப 36 ஒர்க்க முடிப்பாரு? 36 நாள் ஆகும். ஆன்சர் இஸ் 36. இதெல்லாம் பேசிக் இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்கோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை நான் நடத்திருப்பேன், ஃபர்ஸ்ட் செட்ல நடத்திருப்பேன். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கு. 8th கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் போனா என்ன டிஃப்ரெண்டான டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தா மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது வந்து ரேஷியோக்குள்ள வரும். ரேஷியோஸ் பிரிக்க தெரிஞ்சாலே மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 48 liters ஆஃப் மிக்சர் கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 3:1 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் அண்ட் அலிகேஷனை படிக்கும் போதே நீங்கள் ஒரு அன்னப்பறவை அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். எப்படி வந்து அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிக்கணும்னாங்களா, அந்த மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே 48 லிட்டர் மில்க் அண்ட் வாட்டர் கலந்துருக்கா, அப்போ 48 லிட்டரில் எவ்வளோ மில்க் இருக்கு, எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு அந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும் டக்குன்னு படிக்கும் போதே. ஸோ 3:1 சொல்றாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ பார்ட் இருக்கு? 4 பார்ட் இருக்கு இல்லையா? 3 1 4 பார்ட் இருக்கு. அப்போ இதை 4ஆ பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட் எவ்வளோ? 12. ஒரு பார்ட் 12. அப்போ 3 பார்ட் எவ்வளோ? 36. ஒரு பார்ட் வாட்டர் இருக்கா? 12. இது டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு இப்போ இதுல 10 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். பாருங்க ஆஸ்பிரண்ட், சிம்பிள். ஒரு பெரிய வாளி இருக்கு, அதுல வந்து பால் ஃபுல்லா இருக்கு, சப்ளை பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க ஒரு சின்ன பாட்டில்ல மொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பெரிய வெசல்ல எவ்வளோ ரேஷியோல கலந்துருக்கோ அதே ரேஷியோல தானே கம்மி வெளில எடுத்தாலும் அதே ரேஷியோல தானே அதுவும் போகும், வெளியே போகும். எஸ். அப்ப நான் 10 லிட்டர் அதுல இருந்து நான் வெளியே எடுத்தா அந்த 10 லிட்டர்லயும் என்ன ரேஷியோல போகும்? 3:1 தான் பால் அண்ட் தண்ணி இருக்கும் இல்லையா? 10 லிட்டர் எடுத்தா அதுக்குள்ள நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா 3 மில்க் 1 வாட்டர். இப்போ 10 மொத்தம் 4 பார்ட்டா பிரிங்க. ஒரு பார்ட் எவ்வளோ? 10 4ஆ பிட்டிங்கன்னு அர்த்தம். இது ஈஸியா அடிக்காமே சொல்லலாம். 10 2 ஆக்குனா 5,
4 ஆக்குனா 2.5. ஓகே, ஒரு பார்ட்டும் 2.5. அப்போ 1 2னா 3 என்னது 7. அவ்வளோதான். சரியா? இதான் வெளியே போகுது. ஸோ இஸ் டேக்கன் அவுட்டுன்ட்டாங்க. அப்போ இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணும். ஸோ மொத்தமாக மைனஸ் பண்ணக்கூடாது. மில்க்லேருந்து மில்க் எவ்வளோ போகுதுன்னு மைனஸ் பண்ணும். 7.5 போதா? எஸ். அப்புறம் தண்ணி வந்து 2.5 போகுது. ஓகே, ஸோ இன்னும் முடிக்கல அவங்க கொஸ்டினை. அண்ட் இஸ் அண்ட் 20 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன் த ரிமைனிங் மிக்சர். ஓகேவா? அப்ப இதை எடுத்துட்டு மீதி 20 வாட்டர் ஆட் பண்றாங்கன்னா இதை நீங்க ரேஷியோவா பிரிக்க தேவையில்ல. ஏன்னா இது பியோர் வாட்டர். இதுதான் மிக்சர். வாட்டர்னு வந்துச்சுன்னா வாட்டர் 20 லிட்டர் ஆட் பண்றாங்கன்னு வாட்டர்ல போட்டா போதும். ஓகே, வாட்டர்ல போட்டா போதும். புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் 48 இருந்துச்சு, அதை ஸ்கேன் பண்ணி அன்னப்பறவையா பிரிச்சு பார்த்தா ரேஷியோல 3:1 பிரிச்சு பார்த்தா இவ்வளோ மில்க் இவ்வளோ வாட்டர். அப்புறம் 10 லிட்டர் எடுத்தாங்க, அப்போ இதுல இவ்வளோ போகும் இதுல எவ்வளோ போகும். அப்புறம் 20 லிட்டர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் டக்குன்னு இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆங்கிள் யோசிப்பாங்க. பட் அதை நீங்க அவாய்ட் பண்ணாலுமே ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வரும். ஏன் சொல்றேன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ஃபைனல் மிக்சர். ஃபைனல் மிக்சர்ல மில்க்கும் வாட்டரும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணணும் தான். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் இதை மைனஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சு இதை மைனஸ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சு அது தானே டிஃபரன்ஸ் தானே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. சிம்பிள் யோசிங்க. சிம்பிள் இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னங்க வேணும்? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தானே வேணும். டிஃபரன்ஸ் தானே வேணும். பார்த்தே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே 36 இருக்கு, 36. இங்கே 20 + 12 எவ்வளோ? 32 இருக்கு, 32. அப்போ 36லேருந்து 32 போனால் எவ்வளோ? 36லேருந்து 32 போச்சுன்னா 4. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கும் நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணா பண்ணலாம். இங்கே பாருங்களேன், 5 + 2க்கும் ஓகே 2 + 3க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் 7 5 அப்படிதான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் 2 வரும்னு கிடையாது. இதுக்கும் டிஃபரன்ஸ் 0. இதுக்கும் அதாவது 2க்கும் டிஃபரன்ஸ் 0, 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 2ன்னு கூட கண்டுபிடிக்கலாம்ல. அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சு 4 போட்டீங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க. ஸோ இதுல இருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும்னா -7.5 + 2.5 அதான் மீதி இருக்கு. -7.5 + 2.5 போது 0.5 ரெண்டுலுமே இருக்கு, அதை இக்னார் பண்ணிடுங்க. -7 + 2 -5 அவ்வளோதான். 4 - 5 which is என்னது? -1. ஸோ டிஃபரன்ஸ் போது அவங்க டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. பாலுக்கும் வாட்டருக்கும் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்கன்னும் போது ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவாக தான் சொல்லணும். ஏன்னா டிஃபரன்ஸ் போது வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷனும் 1 தான் கரெக்ட், ஆன்சரும் 1 தான் கரெக்ட். ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிரிக்கணும், எடுக்கிறத எடுக்கணும், சேர்க்கறத சேர்க்கணும், டிஃபரன்ஸை குயிக்காக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 9th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் இந்த 35 ஃபுல் சீரீஸில் கடைசி கொஸ்டின் இதோட முடிய போகுது நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிய போகுது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த சம்மில். சூப்பருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. செல்லிங் ப்ரைஸ் அண்ட்ன்றது அதுவும் இந்த மாதிரி பெர்சன்டேஜ்லாம் கொடுத்தாங்கன்னா செமட்ரிக்கியாக போடலாம். எப்படி நான் இங்கே பாருங்களேன், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் இஸ் 60% ஆஃப் இட்ஸ் மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், நியூவாக வரவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பொருளை வந்து ஒரு வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காஸ்ட் ப்ரைஸே மக்கள்கிட்ட காமிக்க மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. ஸோ லாபம் கிடைச்சாகணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் ப்ரைஸ்னு ஒன்று ஏற்றி வைப்பாங்க. ஓகே, ஒரு வாங்கின விலையோட ஏற்றி வைப்பாங்க. அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. கொடுத்து தான் செல்லிங் ப்ரைஸ் வரும். பட் ஸ்டில் இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதான் விஷயம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 60% ஆஃப் இட்ஸ் மார்க் ப்ரைஸ். புரியுதா? மார்க் ப்ரைஸில் 60% தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி பெர்சன்டேஜாக பார்க்கறத விட சிம்பிளாக ஃப்ராக்ஷனாக பாருங்களேன். 60% என்னது? 3/5 ஃப்ராக்ஷன். அதே மாதிரி 20% என்னது? 1/5. இதை வச்சு செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவது ஒரு செம்ம வந்து வேல்யூஸாக பார்க்காம, பெர்சன்டேஜாக பார்க்காம, ஃப்ராக்ஷன்ஸாக பார்க்கும்போது 1 5 2 அப்படின்றதுல அதான் சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்களேன், தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 60% ஆஃப் த மார்க் ப்ரைஸ்னா என்ன அர்த்தம்னா, ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிறது தான் மார்க் ப்ரைஸ் இல்லையா? அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிறது எடுத்துக்கணும். திருப்பி சொல்கிறேன், இந்த ஸ்டேட் இது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் லாஜிக்கலாகவும் சொல்கிறேன். இப்படி படிக்கிறீங்க, ஆஃப்க்கு அப்புறம் என்ன வேர்டு இருக்கு? மார்க் ப்ரைஸ். அது டினாமினேட்டராக எடுத்துக்கணும். ஆஃபுக்கு முன்னாடி என்ன இருக்கு? செல்லிங் ப்ரைஸ். அதை நியூமரேட்டராக எடுத்துக்கணும். ஓகேவா? இது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் 60% மார்க் ப்ரைஸ்னு ஒரு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன மார்க் ப்ரைஸ், என்ன செல்லிங் ப்ரைஸ்னு வேல்யூ இல்லைல்ல, நம்ம வேல்யூ வச்சுக்கிறோம். என்ன வேல்யூனா 60% தான் என்னது? 5ல் 3 தான் 60%. 5ல் 3 தான் 60% அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் 5 ரூபா மார்க் ப்ரைஸ் காட்டி மக்கள் கிட்ட காமிச்சு 3 ரூபாய்க்கு விற்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்து படிங்களேன். அண்ட் ஷாப்கீப்பர் கெட்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. அப்படின்னா என்ன? 20% 1/5. ப்ராஃபிட்னா என்னங்க?
ஒரு பொருளை நான் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறேன், 5 ரூபாய்க்கு வாங்குறேன், 1 ரூபாய் லாபம் வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் ஓகேவா, ப்ராஃபிட். இப்போ 5 ரூபாய்க்கு தான் 1 ரூபா லாபம் வச்சா அது 20%. ஓகேவா? அப்போ நான் எவ்வளோக்கு விற்றுருக்கணும்? ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் லாபம் வச்சா நான் 6 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம 2 செட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனால் இந்த 2 செட்டில் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். செல்லிங் ப்ரைஸ் இங்கே 3 ரூபான்னு சொல்கிறோம், இங்கே செல்லிங் ப்ரைஸ் 6 ரூபாய் சொல்கிறோம். ஆனால் ஒரே கதை தான் பேசிட்டு இருக்கோம், ஒரே கதையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்து 3 ரூபா சொல்கிறோம், இங்கே வந்து 6 ரூபா சொல்கிறோம். அப்போ அதை சரி செய்யணுமா இல்லையா? ஒரு ரேஷியோ சம்மில் சரி செஞ்சோம்ல, அந்த மாதிரி சரி செய்யணும்னா 3 6 ஆக்கிடலாம். 6 3 ஆக்க வேணாம், 3 6 ஆக்கணும்னா என்ன அர்த்தம்? 3 2s are 6, 5 2s are 10. ஏன்னா இங்கே மேலே பண்ணால் கீழே பண்ணும்ல. 3 2s are 6, 5 2s are 10. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு? 6 6, காஸ்ட் ப்ரைஸ் 5, மார்க் ப்ரைஸ் 10. அப்போ என்ன இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பொருள் வந்து ஆக்சுவலாக 5 ரூபா தான், 5 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இது நீங்கள் எழுத தேவையில்ல, உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக 5 ரூபா தான், ஆனால் அதை மார்க்அப் பண்ணுறாங்க. மக்கள் கிட்ட காட்டும் போது அதை வந்து மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, 10 ரூபா அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரில் காட்டுறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 6 ரூபாய்க்கு செல்லிங் ப்ரைஸ் விற்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் லாபம் தான். 5 ரூபாயிலிருந்து 6 ரூபான்றது லாபம் தான், அது 20% லாபம்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் நம்ம இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். புரியுதா? இந்த வேல்யூவை தான் நம்ம இதை வச்சு எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த டெக்னிக் நம்ம டீட்டெயிலாக நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். சால்வ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு நல்லா பதியும். ஓகேவா? நம்ம கோர்ஸில் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? எஸ். இப்போ இஃப் ஷாப்கீப்பர் செல்ஸ் த ஆர்டிகல் அட் இட்ஸ் மார்க்டு ப்ரைஸ், அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 140. ஓகே, இப்போ அவங்க ரியல் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மாதிரி குட்டி குட்டி வேல்யூஸ் வச்சு சொப்பு ஜாமா மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். ஒரிஜினல் வேல்யூவே எடுக்கல இன்னும், இப்போ தான் எடுக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க? இந்த 140ன்றது என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ். அதாவது மார்க் ப்ரைஸ்ன்றது 10, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 5. 10க்கும் 5க்கும் என்னங்க வித்தியாசம்? 10க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்? 5 தான் வித்தியாசம். அந்த 5 தான் 140ன்னு சொல்கிறாங்க, 140 அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். காஸ்ட் ப்ரைஸோட அதாவதுங்க 10 - 5 5 யூனிட்ஸ் வந்து 140ன்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸோட யூனிட்ஸ் எவ்வளோ? 5. அப்போ பாருங்க, 5ஓட வேல்யூ 140ன்னு வந்துருச்சு. மறுபடியும் அவங்க கேட்கறதும் 5 தான் போது அதுவும் என்னதான் 140 தான் இருக்க போகுது. ஸோ 140 இருக்கா? இருக்கு. அப்போ ஆப்ஷனில் 140 கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. டி கரெக்ட் தான். சரியா? ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. எஸ், சிம்பிள். இது கொஞ்சம் டீப் கான்செப்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இது மார்க் ப்ரைஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்னெல்லாம் பார்த்தா தான் இன்னும் புரியும். பட் ஆல்ரெடி ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த எக்ஸாம் ஓரியன்டடாக நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ 10 கொஷின் சூப்பராக முடிஞ்சு இந்த ஹோல் செஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்துருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 4மே நான் பார்த்துட்டேன், இல்லை இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், அடுத்து நான் அதை பார்க்க போகிறனாலும் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கும் தெரியும். எல்லாரும் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களோட எந்த எக்ஸாமாக இருந்தாலும், எஸ்பிஐ பேங்கர்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோ நான் போடல, எனி ஆஸ்பிரண்ட்டுக்கும் இதில் இருக்க ட்ரிக்ஸ் போய் சேரணுன்றதுனால தான் நம்ம வந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பித்தோம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.